அங்கே ஒரு புத்தகம் திறக்கப்பட்டது. அதில் உன் வாழ்க்கை முழுவதும் இருந்தது. யமலோகத்தில் யாரும் பேசவில்லை. ஏனெனில் சித்திரகுப்தன் எழுத ஆரம்பித்தார். அந்த புத்தகத்தில் நீ செய்த நல்ல செயல்களும் இருந்தது. நீ மறைக்க நினைத்த தவறுகளும் இருந்தது. மற்றவர்களுக்குத் தெரியாத உன் எண்ணங்கள் கூட அந்த புத்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. அங்கே வாதமில்லை, விளக்கமில்லை. ஏனெனில் சித்திரகுப்தன் எழுதவில்லை, வாசித்தார். யமனே கூட தீர்ப்பு சொல்லவில்லை. கருடபுராணம் சொல்கிறது, கர்மமே தீர்ப்பு சொல்கிறது. இந்த தீர்ப்பு பழிவாங்கல் அல்ல, தண்டனையல்ல, வாழ்க்கையை புரிய வைக்கும் கணக்கு. அதனால்தான் யமலோகத்தில் ஆன்மா அழுவதில்லை, அமைதியாக தலைகுனிகிறது. கருடபுராணத்தின் 4வது பாடம். நாம் யாருக்கும் சொல்லாத வாழ்க்கை எங்கேயோ எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.